ஏன்டி இப்படிலாம் பண்ற போற, நான் எப்படி உனக்கு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகமா இருக்கேன், நீ ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற போறேன்னா அந்த அண்ணா கண்டிச்சிருக்காங்க. எதையுமே வெடிச்சு போன மாதிரி இருந்துச்சுங்க மேடம். எங்க வீட்டுக்கு எவ்வளவு பாசமா தரமாங்க மேடம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் 4 புள்ள பெத்துன்னு இருக்க நீ. ஆமாங்க மேடம். உன்னை என்ன சொல்ல, இந்த காசு நகை நட்டு எல்லாம் இந்த கை செயின் எல்லாம் என் புருஷனுக்கு போடவும் அவங்களுக்கு ஆசை கொடுத்து போயிட்டு. உண்மையிலேயே நான் என் புருஷனுக்கு இன்ன வரையும் நான் துரோகம் பண்ணது கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்காரங்க என் மேல சந்தேகம் பிடிப்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? திருப்பூர்ல போய் ரூம் எடுத்து தங்குறது, வேளாங்கண்ணில லாட்ஜில தங்குனது முதற்கொண்டு எனக்கு போன் என்ன பச்சை குத்தி இருக்க? ஆமாங்க மேடம். யாரு பேரு? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பீஜமுடு டான் 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 டான். ரகளைகள் ஆரம்பம். வேலை செஞ்சு வீட்டுல சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. ஏன்னு கேட்டாக்கா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா இதுக்கு காரணமே வந்து ஒரு பொம்பளை இல்லைங்க மேடம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் பிள்ளைங்களா இருக்குங்க மேடம். பிள்ளைங்களை பார்த்தா இவ்வளவு பெரிய பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க 2 பிள்ளைங்க மேடம். என்ன என்ன எழவி அது? அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆவாதப்ப இன்னொரு ஆம்பளை கூட்டிட்டு திருப்பூர்ல போய் இருந்தாங்க மேடம். 1.5 வருஷம் இருந்தாங்க மேடம். அவங்க அம்மா அப்பா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அந்த மாப்பிள்ளைக்கு தெரியாம இந்த பொண்ணு இன்னொரு பையனோட ஓடி போயிருச்சுன்னு சொல்லிக்காம என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கல்யாணத்தை அன்னைக்கு வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணி அவங்க அப்புறம் விட்டு போயிட்டாங்க மேடம். போன பிறகு அவளுக்கு 2 ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க. பிறந்த பிறகு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க மேடம். உங்களுக்கு எப்படி இவ்வளவு விவரம் தெரியும்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அவ புருஷன் வீட்டுல இருந்து அவளோட மாமியா மாமனார் எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாம் டெக்னாலஜி. அது வந்து நான் அவங்க ஊர் ஒரு ஆள் மூலியமா உங்கள்ட்ட ஏன் வந்து சொல்லணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கார வந்து என் மருமலை அழைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, உன் புருஷனை கண்டிச்சு வை சொல்றதுக்காக என்கிட்ட வந்து எங்க வீட கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. உங்க புருஷனுக்கு அவங்களுக்கு எப்படி பழக்கம்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்ப வந்து புருஷன் வீட்டுல இருக்கும்போது தன்னை வேலைக்கு போன பிறகு பக்க ஊர்லயே அந்த புருஷன் ஊர்லயே இன்னொரு ஆம்பளையோட தொடர்புல இருந்திருக்காங்க மேடம். தொடர்புல இருந்துகிட்டு இருக்கும்போது புருஷன் அந்த அண்ணன் வந்து பிரபாகர் அண்ணன் வந்து நேரடியா பாத்துருக்காங்க. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற போற, நான் எப்படி உனக்கு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகமா இருக்கேன், நீ ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற போறேன்னா அந்த அண்ணா கண்டிச்சிருக்காங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? கண்டிக்கவும் அவ நான் அப்படிதான் பண்ணுவேன் திமுறடியா மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அண்ணன் கண்ணாலே பாத்துட்டாங்க மேடம். பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த அண்ணனுக்கு அப்படியே மன அதிர்ச்சி மாரி ஏற்பட்டு ஒரு மாதிரியாவே இருக்காங்க. இப்போ ஆத்திரம் தாங்க முடியாம அவளை அடிச்சிருக்காங்க மேடம். அடிக்கவும் அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு புத்தூருக்கு வந்துட்டாங்க மேடம். எங்க போற தலைவரி குளமா? ஓம் புருஷனா? எங்க ஊருக்கும் பக்கத்து ஊர் தாங்க மேடம். அவ அம்மா வீடு அங்கதான் பழக்கம் ஆச்சு அவங்க வீட்டுக்காரரோட? ஆமாங்க மேடம். எப்படி பழக்கம் ஆச்சு? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது எங்க வீட்டுக்காரங்களை அழைச்சிட்டு லாட்ஜி ரூம்னு சுத்திட்டு இருக்காங்க மேடம். நான் என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம புருஷன் வேலைக்கு தானே போறாங்க. அட அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அவளோட செல்ல கொண்டுகிட்டு வந்து எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க எங்க வீட்டுக்காரங்க. நைட்டு 1:30 மணிக்கு அந்த பொம்பளையும் வந்திருக்காங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. எங்க வீட்டுக்காரங்க அந்த பொம்பளை அவ வீட்டுல விட்டுட்டு பக்கத்து ஊர் தானே எங்க வீடு, அவளோட செல்ல வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? காலைல கொண்டு போய் விடுறதும் சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரதும். நீ என்ன பாயிண்ட் பஸ்ஸா? எங்க வீட்டுக்காரங்க சரியான போதாங்க மேடம். நான் புள்ள குட்டி எல்லாம் போட்டுட்டு படுத்திருக்கேன். அப்போதைக்கு எங்க வீட்டுக்காரங்க சட்டையை மாட்டி வச்சுட்டு படுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? 1:30 மணிக்கு புள்ள அழுதுகிட்டு தானே தூக்கி எந்திரிச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தா பாருங்க. போன் அடிச்சிச்சு. ஏங்க போன் அடிக்குது. நீயே எடுத்து யாருன்னு கேளு. போன் அடிக்குதுன்னு அந்த நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட செல்லு இல்லையே, அந்த போன் அடிக்குது யார் செல்லா இருக்குன்ட்டு எடுத்து பாக்குறேன். அந்த பொம்பளோட செல்லுங்க மேடம். ஹலோ, யார் பேசுறது? நான் அவளோட லவர் பேசுறேன். நீங்க லவரா? செல்லுல எங்க வீட்டுக்காரங்களோட பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு
அப்படியே தலை விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கட்டில படுத்திருக்காங்க மேடம், இப்படி கையை வச்சுக்கிட்டு. எதையுமே வெடிச்சு போன மாதிரி இருந்துச்சுங்க மேடம். எங்க வீட்டுக்கு எவ்வளவு பாசமா தருமாங்க மேடம். ஏன் சிரிக்கிறீங்க? கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்காரங்க அந்த பொம்பளை ஆச்சரியம்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க மேடம். எனக்கு அது தெரியாது. இதெல்லாம் பெருமையா? நாங்க இப்படிலாம் உங்க பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு பிடிச்சிருக்கானுங்க. இல்லையா பேண்ட் சட்டை இல்ல, என் புருஷன் பேண்ட் சட்டை எனக்கு தெரியாதுங்க மேடம். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன். மத்தபடி உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பாசமா தான் இருந்தாரா? அவ்வளவு பாசமா இருந்தாங்க மேடம். எங்க மாமியா மாமனார்லாம் எவ்வளவு சொன்னாலும் என்னை பத்தி இல்லாத பல்லாதான் சொன்னாலும் எங்க வீட்டுக்காரங்க என்ன அடிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள கதை சாத்திக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா உங்க வீட்டுக்காரருக்கு? இருக்காங்க அவங்க மேடம். எல்லாம் கேட்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் காரணமே அவங்கதாங்க மேடம். மாமியா மாமனார் தாங்க மேடம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. மோதிரம் நகை பணம் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்துட்டாங்க மேடம். திருடிக்கிட்டு வந்து மாமியா வீட்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு 2 மாமியாங்க மேடம். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். என் மாமனாருக்கு 2 பொண்டாட்டி. ஓ, நீ அப்படி வரியா? மாமியாவும் மாமனாருக்கும் என் மாமியாவுக்கு வந்து என் மாமனார் கண்டவே பிடிக்காது. வயசானவரா இருக்காது. வயசானவருக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, இவரோட வாழவே மாட்டேன்ட்டு. டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அது பெரிய பாப்பாவா? ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் 3 பாப்பாவா? ஆமாங்க மேடம். நெடிமா அது. லட்சுமி, நடந்தது நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் 4 புள்ள பெத்துன்னு இருக்க நீ. ஆமாங்க மேடம். உன்னை என்ன சொல்ல? வெக்கமா இல்ல? இல்ல. அந்த கேப்ல என்ன பண்ணிட்டா, இவ புருஷன் எங்க வீட்டுக்காரங்களை வாசப்படல காவலுக்கு நிக்க வச்சுட்டு ஊடு புந்து எல்லா நகையும் பணம்லாம் திருடிட்டு வந்துட்டாங்க மேடம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த காசு நகை நட்டு எல்லாம் அந்த கை செயின் எல்லாம் என் புருஷனுக்கு போடவும் அவங்களுக்கு ஆசை கொடுத்து போயிட்டு. ஆனா திருப்பூர்ல போய் ரூம் எடுத்து தங்குறது, வேளாங்கண்ணில லாட்ஜ்ல தங்குனது முதற்கொண்டு எனக்கு போன் என்ன பச்சை குத்தி இருக்க? ஆமாங்க மேடம். யாரு பேரு? என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிட்டு இருக்கா? ஊர்க்காரங்க குழந்தை பேசிட்டு இருக்கா? யாரதான் கோபால சொன்னானா? எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்ன கோபால அப்படித்தானே? நான் வந்து அவங்க விரல கூட என் மேல பட்டது இல்லைங்க மேடம். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் எங்க வீட்டுக்காரங்களாலதான் ஆனா உண்மையிலேயே நல்லா வாழ்ற பூமாதேவில என்ன சொல்றேன், உங்க விரல கூட நான் என் மேல பட்டது இல்லைங்க மேடம். என்னமா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? புருஷனை வெறுப்பேத்ததுக்காக குத்தின? ஆமாங்க மேடம். மத்தபடி சாரிங்க மேடம், மத்தபடி எதுக்காகவும் இல்லைங்க மேடம். உண்மையிலேயே நான் என் புருஷனுக்கு இன்ன வரையும் நான் துரோகம் பண்ணது கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்காரங்க என் மேல சந்தேகம் பிடிப்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நான் அழைச்சிடுறேங்க மேடம். தப்பு இல்ல இதெல்லாம். தப்புதாங்க மேடம், எனக்கே புரியுதுங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் பச்சை குத்திக்கிறீங்க? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. உண்மையிலேயே நான் அழைச்சிருவேங்க மேடம். உண்மையிலேயே என் மனசுல துளி அளவு கூட இல்லைங்க மேடம். என் புருஷனுக்கு இன்ன வரையும் நான் துரோகம் பண்ணது கிடையாது. அப்படியா? அப்படித்தான் அளவு கூட ஒரு ஆம்பளை கூட நான் எடுத்து பார்த்தது கிடையாது. சோதல பேசணும்லையே புருஷனுக்கு நல்லா நான் வாழ்ற பூமாதேவிலன்னு சொல்றேன். என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணது கிடையாது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இன்னமும் நான் துரோகமும் பண்ண மாட்டேன். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? அந்த பொம்பளை விட்டு பிரிச்சு என் புருஷனை என்கிட்ட முழுமையா ஒப்படைக்கணுங்க மேடம். ஆனா உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். ஆனா அந்த பொம்பளை எங்க வீட்டுக்காரங்க போய் ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு இங்க 2 நாள் அங்க 2 நாளுக்கு பகல்ல இங்க இருந்தாங்கன்னா நைட்ல அங்க இருக்கிறது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எங்க அப்பா 6 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 4 ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்க அப்பா எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் நல்லது கிட்டதும் பண்ற மாதிரி எங்க வீட்டுக்காரங்க இன்ன வரையும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவே இருந்தது கிடையாதுங்க மேடம். பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு வராங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். இந்த ஃபன்லாம் எங்கேயுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ப்ளீஸ் டூ லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ and subscribe to